பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி ஓட வைக்கிறது. தாவீது அழகாய் சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையுடைய ருசியை அறிஞ்சவங்க அவரோட வார்த்தையை கனப்படுத்தி அந்த வார்த்தையின் பலத்தினாலே இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள், ஓடுவார்கள். இன்றைக்கு ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை, யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. எப்படிங்க இது? பலவீனன் தன்னை பலவீனன் தான் சொல்லணும், அதான உண்மை. ஏழை தன்னை ஏழைன்னு சொல்லணும். இங்க ஒரு பலவீனன் என்ன சொல்வானா, என்னை பலவான்னு சொல்லுவானா. சொல்லணும்னு சொல்றாரு. நீங்க சொல்லு, நீ பலவீனா இரு, ஆனா உன்னை பலவான் நீ சொல்லிக்கொள். எப்படி முடியும்? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பவுல் எழுதுறாரு பாருங்க அழகா, என் பலவீனத்தில் எல்லாம் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பலத்தை நம்பி நீங்க இது வரைக்கும் ஓடுனீங்கன்னா பலவீனம் வரும்போது பலவீனனா தான் இருப்பீங்க. ஆனா கிறிஸ்து இயேசுவின் பலனை சார்ந்து நீங்கள் ஓடும் பொழுது, பலவானாகி அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுமான்னு தெரியுமா? பலவீனமான வாழ்க்கை கூட பலவானாகிய வாழ்க்கையாக மாறும். ஆமென் சொல்லுங்க. அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறேன். தாங்க முடியாத பலவீனத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுதெல்லாம் ஏறக்குறைய அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த ஊழியத்தை முடித்து நான் திரும்பி பார்க்கும் பொழுது, போய் அந்த இடத்துல நின்று ஒரு வசனத்தை வாசிக்க கூட பலவீனம் இல்லாத நிலைமையில, ஆனால் அந்த முழு ஊழியத்தையும் செய்து முடிக்க கர்த்தர் பலனை கொடுத்திருப்பார். அப்ப சொல்லுவேன், நான் பலவீனன் அல்ல, பலவான். எனக்குள்ள இருக்கிறவர் பலவான். என்னை பலப்படுத்துகிறவர் பெரியவர். எனக்கு தேவையான அத்தனையும் அவர் கொடுத்து என்னை ஓட செய்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட எப்ப பார்த்தாலும் பலவீனத்தை பத்தியே பேசுறீங்களா? ஏன்னா பலவீனமா இருக்கிறேன், என்னால முடியாது. ஊழியம் செய்ய வரீங்களா? நான் பலவீனமா இருக்கிறேன், என்னால முடியாது. ஜெபத்துக்கு ஏன் வரல? நான் பலவீனமா இருந்தேன், என்னால முடியாது. ஆலயத்துக்கு ஏன் வரல? எனக்கு பலவீனம் வர முடியல. உங்கள் பலவீனத்தை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற வரைக்கும் நீங்கள் பலவீனத்தான் இருப்பீர்கள். ஆனால் பலவீனமாய் இருக்கிற நீங்கள் பலவானாய் ஆண்டவருக்கு முன்பாய் காணப்படுவேன் என்று விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாக பலவீனாய் மாற்றுவார். கிதியோன் ஒரு பயந்த சுவாபம் உள்ளவன். அப்படி சொல்லுவதற்கு நிகரான ஒரு பெரிய பலவானும் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த கிதியோனை என்ன சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா பலவீனம் கூட பராக்கிரமசாலியா மாறிடுவாங்க. ஆமாங்க, கர்த்தருடைய பலன் உங்க மேல இறங்கி வந்துச்சுன்னா சிம்சோனை போல எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்க தேவன் பலன் தருவார். சத்துரு எப்பேற்பட்ட பெலிஸ்திய கூட்டத்தோடு வந்து இறங்கினாலும் ஒரு பச்சை தாடை எலும்பு எடுத்து எல்லாவற்றையும் முறியடிக்க கர்த்தர் சிம்சோனுக்கு உதவினது போல அவர் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து பலத்தை கொடுத்து நம்மை நடத்துவார். இனிமேல் எப்போதுமே உனக்கு பலவீனன்னு நீங்க சொல்லாதீங்க. எப்பொழுதுமே சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளே பலவான். ஒருவேளை என் மாம்சம் பலவீனமா இருக்கும், ஆனால் என் ஆவி எனக்குள்ளே பலமுள்ளதா இருக்கிறது. இப்படி சொல்லி சொல்லி பாருங்களேன். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, பலவீனன் எவனோ தன்னை பலவான் என்று சொல்வானார். இன்னைக்கு நீங்க உங்க பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறப்போகுது. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எழும்பி கர்த்தருக்காய் ஓடுங்க. நீங்க அவருடைய வேலையை செய்யுங்க. உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறும். ஆவிக்குரிய பலவீனமும் மாறும், உங்கள் மாம்சத்துக்குரிய பலவீனமும் மாறும். இனி நீங்கள் பலவீனன் அல்ல, பலவான். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சா மட்டும் கண்ண முடியும் கூட ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு பலன் உங்களை நிரப்புகிறதை நீங்க உணரப் போகிறீர்கள். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வான் சொன்னீங்களே,
இந்த வார்த்தையை கேட்கிற பலவீனப்பட்டு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பலன் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். பலவான்களாய் மாற்றுவீராக. செய்தி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless.